सीतापदे राम 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 राम। श्री रामनाम संकीर्तन की जय। सीता लक्ष्मण भरत शत्रुघ्न हनुमत समेत श्री रामचंद्र परब्रह्मणे नमः। गोपिका जीवन स्मरण गोविंद गोविंद जय जानकांत स्मरण जय जय राम राम। हर हर नम पार्वती पदे हर हर महादेवा। सिद्धि विनायक स्वामी की जय। आंजनेय स्वामी की जय। सद्गुरु महाराज की जय। सर्वसाधु मंडली की जय। प्रहलाद नारद पराशर पुंडरीक व्यास अम्बरीश सुखशौनक भीष्मदाल्भ्यान् रुक्मांगद अर्जुन वसिष्ठ विभीषणादीन पुण्यानिमान परम बाहोदान स्मरामि। ஸ்ரீபதியான சீதாராமனுடைய பூர்ணாளிகள் விசேஷத்தினால் நடந்து வரக்கூடிய சமயத்தில் ஸ்ரீமத் பாகவதத்தில் நிறைய புண்ணிய சரித்திரங்கள் நிறைய இருக்கு. இருந்தாலும் அதில் கமெண்ட்ஸில் கேட்டிருந்தாங்க, அம்பரீஷ சரித்திரம் பற்றி கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதை கொஞ்சம் பார்க்கலாம். அதாவது நாபாகன் அப்படின்னு சூரியவம்சத்து ராஜா, நபகனுடைய புத்திரன் தான் நாபாகன். நாபாகனுக்கு நிறைய புத்திரர்கள் இருக்காங்க. இல்லை, நபகனுக்கு பல புத்திரர்கள் இருக்காங்க. அதில் கடைசி பிள்ளை நாபாகன். பல புத்திரர்கள் அவர்கள் என்ன பண்ணாங்க, வயசில் பெரியவங்க. அவங்க என்ன பண்ணாங்க, குருகுலம் முடிச்சுட்டு வந்து அவங்கவுங்க பாகத்தை எடுத்துட்டாங்க. அப்பானுடைய சொத்தை வந்து அவங்க பிரித்து எடுத்துட்டாங்க. சூரியவம்சத்து ராஜவம்சம் அது. அந்த ராஜ்யத்தை அவர்கள் எடுத்துக்கொண்டார்கள். கடைசியில் குருகுலம் முடிச்சுட்டு நாபாகன் வரும்பொழுது அப்பேர்லே தெரியும், நாபாகன், பாகம் இல்லாததுனால அவருக்கு நாபாகன் பேர். இளையவர், சிறுவர். அப்போ அண்ணாக்கள் இடத்துல போய் கேட்டால், எனக்கு பாகம் எங்கே அப்படின்னு கேட்டால், குருகுலம் முடிச்சுட்டு வேதெல்லாம் அத்தியனம் பண்ணிட்டு எல்லாம் முடிச்சுட்டு வர்றார் அவர். குருகுலம் முடிச்சுட்டு வந்து கேட்டால் அண்ணாக்கள் பாகம் கொடுக்கல. அதை உட்காந்துருக்கா பாரு அப்பா, அவர் தான் மிச்சம், அவர் தான் உனக்கு பாகம் அப்படின்னு அந்த நபகனுடைய மூத்த புத்திரர்கள் இளையவன் ஆகிய நாபாகனை அனுப்பி வைத்து விட்டார்கள். பாகம் கொடுக்கல. அப்போ நாபாகன் போய் அப்பாவிடத்தில் போய் கேட்குறார். நபகன் தான் அவன் அப்பா பேர். கேட்குறாரு, இது மாதிரி உங்களை தான் பாகம்னு சொல்கிறாங்க அப்படின்னு. நான் எப்படிப்பா பாகமாக முடியும்? ஆனால் நான் உனக்கு ஒரு உபாயம் சொல்லித்தரேன். அண்ணாக்கள்லாம் வந்து சொத்தை அபகரிச்சிட்டாங்க, உனக்கு கொடுக்கலன்னு சொல்கிறல்ல, கவலைப்படாத. உனக்கு ஒரு வழி, உனக்கு பழைக்கிறதுக்கு வழி சொல்கிறேன். நீ தான் வேதெல்லாம் அத்தியனம் பண்ணி வந்திருக்க இல்லையா, எல்லா மந்திர சாஸ்திரங்கள்லாம் தெரிஞ்சு வச்சுருக்க இல்லையா, குருகுலம் முடிச்சுட்டு வந்திருக்கியே. அதனால் இந்த சமீபத்தில் ஒரு இடத்துல சத்திரயாகம் பண்ணுறாங்க. அந்த யாகத்தில் போய் ரிஷிகள்லாம் யாகம் பண்ணுறாங்க. அந்த யாகத்தில் வந்து 6 நாள் யாகம் பண்ணுறாங்கன்னா தொடர்ந்து மந்திரங்களை ஜெபிக்கிறாங்க இல்லையா, இரவும் பகலும் யாகம் பண்ணுறாங்க ரிஷிகள்லாம். அந்த யாகம் பண்ணும்போது சமயத்தில் மந்திரங்கள் மறந்து போயிடும். அந்த மந்திரத்தை நீ தான் குருகுலம் முடிச்சுட்டு வந்திருக்கே, நல்ல மந்திரங்கள்லாம் அத்தியனம் பண்ணி வச்சுருக்கே, மனப்பாடமாக இருக்கு. அதனால் வந்து 6ஆவது நாள் அவர்கள் மந்திரங்களை மறந்து போகும்போது நீ எடுத்து கொடுத்தன்னா, என்னடா ஒரு சின்ன பையன் வந்து நம்மளுக்கு எடுத்து கொடுத்துட்டான்னு உன்னை தப்பாக நினைக்க மாட்டாங்க. பரவாயில்ல, சமயத்தில் எடுத்து கொடுத்தானே மந்திரத்தை அப்படின்னு அந்த ரிஷிகள்லாம் சந்தோஷம் அடைஞ்சு உனக்கு அந்த யஜ்ஞ பிரசாதமாகிய பொருள்கள்லாம் உனக்கு கொடுப்பாங்க. அதை வச்சு நீ ஜீவனம் பண்ணிக்கோ அப்படின்னு அப்பா பிள்ளைக்கு சொல்லிக் கொடுக்குறாரு. நாபாகனுக்கு, நபகன் வந்து நாபாகனை சொல்லிக் கொடுக்குறாரு. சரி, அப்படியே ஆகட்டும்னு சொல்லி அந்த யாகம் நடக்கிற இடத்துக்கு போனார். போனால் ரிஷிகள்லாம் யாகம் பண்ணுறாங்க. யாகம் பண்ணி முடிக்கும்போது அதே மாதிரி மந்திரங்களை மறந்துடுறாங்க. அந்த சமயத்தில் இவர் எடுத்து கொடுக்குறாரு. எடுத்து கொடுத்தோடனே இவனை பார்த்து ரொம்ப சொல்லிட்டாங்க அந்த ரிஷிகள்லாம். அப்பா, சமயத்தில் மந்திரங்களை ஞாபகப்படுத்தினே அப்படி சந்தோஷப்பட்டு
இந்த யக்ஞ பிரசாதம்லாம் அந்த யாகத்தில் மிஞ்சிருந்த அந்த பிரசாதம், அப்புறமா அந்த தட்டுமுட்டு சாமான்லாம் இருக்கு இல்லையா, எல்லாம் தங்க பாத்திரங்கள், தங்க பாத்திரங்கள், தங்க கரண்டிகள் எல்லாமே தங்கத்தில் எல்லாம் நிறைய பொருள்கள்லாம் இருக்குது. அந்த யாகத்தில் வந்து நிறைய திரவியங்கள்லாம் செலவு பண்ணுவாங்க இல்லையா, இந்த திரவியங்கள்லாம் உனக்கு தான்ப்பா, எடுத்துக்கோ அப்படின்னு. சரி, அது எடுக்கலான்ட்டு நாபாகன் போகிறார். போன பொழுது கருத்த புருஷன் ஒருத்தர் வடக்கு திக்கிலேருந்து வரார். வந்து என்ன பண்ணுறார், அப்பா இந்த பொருள் என்னுடையது அப்படின்றார். இல்லை, ரிஷிகள்லாம் யாகத்தினுடைய இந்த மிஞ்சின பொருள்லாம் எனக்கு ஒப்படைச்சிட்டு போயிட்டாங்க. இல்லைப்பா, யாகத்தினுடைய பொருள் வந்து என்ன சேர வேண்டியது, அது என்னுடையது தான் அப்படின்னு அந்த கருத்த புருஷன் சொல்கிறார் நாபாகன் இடத்துல. சரி, நம்ம எது அப்பா, உனக்கு தர்மம் தெரியல, உங்கள் அப்பாவுக்கு தர்மம் தெரியும், வா உங்கள் அப்பாக்களே போகலாம் அப்படின்னு சொல்லி அந்த கருத்த புருஷனானவர், கருத்த ரூபத்தில் இருக்கிற புருஷனானவர் இந்த நாபாகனோடு சேர்ந்து போய் நாபாகனிடத்தில் கேட்குறாங்க. அப்போ தான் அவர் புரிஞ்சினார், வந்தது சாக்ஷாத் சிவபெருமான் அப்படின்னு தெரிஞ்சார். அப்போ தான் நாபாகன் பார்த்து சொல்கிறார், நாபாகனை, இவர் யாரும் இல்லைப்பா, கருத்த வண்ணத்தில் இருக்கக்கூடிய சாக்ஷாத் பரமேஸ்வரன் தான் வந்திருக்காருப்பா. அவர் வந்து தக்ஷ யஜ்ஞத்தில் தக்ஷனுடைய சாபத்தினால யாகத்தினுடைய எஞ்சிய பாகம் சிவனுக்கு சேர வேண்டியது அப்படின்னு தீர்மானம் பண்ணது அது தக்ஷ யஜ்ஞத்தில். அதனால் வந்து யாகத்தில் மிஞ்சிய பொருள்கள்லாம் சிவனுடைய சொத்து தான்ப்பா. சிவனுடைய சொத்தை அபகரிக்கணும்னு நினச்சாலே பாவம். அதனால் வந்து சிவன் சொத்தை சிவனுக்கே கொடுத்துடு அப்படின்னு சொன்னோடனே நாபாகன், என்னை மன்னிச்சிடுங்க சுவாமி, நீங்களே எடுத்துங்க எல்லா பொருளும், யாக பொருள்லாம் வேணும். அப்பா, உன்னுடைய சத்தியநிஷ்டைக்கு நான் மெச்சினேன். அப்பா சொன்னதை மறுக்காமல் அப்படியே உண்மையை அப்படியே, அப்பா வந்து இது போல் உங்களுக்கு தான் அந்த பாகம் சேர வேண்டியது, நீங்கள் தான் எடுத்துக்கணும்னு சொல்கிறாரு, அதனால் நீங்களே எடுத்துக்கணும்னு சொல்லிட்டு அப்படியே சத்தியத்தை பேசினார். அப்பா சொன்னதை மாற்றி பேசலை நாபாகன். தனக்கு பாகம் இல்லைனா கூட பரவாயில்ல, ஆனால் அடுத்தவங்க பொருள் நம்ம ஆசைப்படக்கூடாது அப்படின்னு சொல்லி தாராளமாக சிவனுக்கு கொடுத்துட்டார். கொடுத்தவொடனே சிவபெருமான் பார்த்து சந்தோஷம் அடைஞ்சார். சந்தோஷம் அடைஞ்சு, அப்பா உன்னுடைய தகப்பனார் வந்து தர்மனிஷ்டை, தர்மத்தை பேசினார். தக்ஷ யஜ்ஞத்தில் நியமிக்கப்பட்டபடி யாகத்தினுடைய எஞ்சிய பொருள் சிவனை சார வேண்டியது என்றும், அதே சமயத்தில் அப்பா சொன்னதை மறுக்காம அப்படியே சத்தியத்தை பேசினாய் நீ. அதனால் உன்னுடைய தகப்பனார் தர்மனிஷ்டை உடையவராக இருக்கிறார், நீயோ சத்தியநிஷ்டை உடையவனாக இருக்கின்றாய். அதனால் உனக்கு போகக்கூடிய பிள்ளையானது பக்தி நிஷ்டையோடு பிறக்கப் போகிறது என்று பகவான் அனுகிரகம் பண்ணிட்டார் சிவபெருமான். அப்படி அனுகிரகம் பண்ணதா பாகவதத்தில் வரல, மகான்கள்லாம் அது சம்பிரதாயமாக சொல்லுவாங்க. அது உண்மைதான். எந்த குலத்தில் வந்து அப்பா தர்மநிஷ்டையோட பிள்ளை சத்தியநிஷ்டையோட, அந்த தர்மம் சத்தியம் எந்த குலத்தில் தழைக்குதோ அந்த இடத்துல குலத்தை பாவனமாக்க ஒரு பக்தி நிஷ்டையோட ஒரு பிள்ளை பிறப்பானாம். இது சாஸ்திரம். இதே மாதிரி தான் பிரகலாதனுக்கும் விரோசனுக்கு, பிரகலாதன் தாத்தாவாக இருக்க விரோசனன், அது பிறகு பார்த்தா பலி சக்கரவர்த்தி சிறந்த பக்தனாக பிறந்தார். இது மாதிரி அந்த பக்த சரித்திரம்லாம் பார்த்தா அப்படி இருக்கும். தாத்தா பேரன் அப்படிலாம் பக்தி நிஷ்டர்லாம் இருப்பாங்க. அதே மாதிரி தர்மநிஷ்டை சத்தியநிஷ்டை சேர்ந்து பக்தி நிஷ்டையோடு ஒரு பிள்ளை பிறக்கிறார். அவர் தான் அம்பரீஷ மகாராஜா அப்படின்னு பேர். அவர் வந்து என்னென்னா, இவரை பாகம் இல்லைன்னு சொன்னார் இல்லையா, அப்போ பாகம் வந்து சிவபெருமான் என்ன சொல்கிறார், அப்பா உனக்கு அப்படியேப்பட்ட ஒரு பிள்ளை பிறப்பான் அப்படின்ட்டு ஆசீர்வாதம் பண்ணியிருக்கார் சிவபெருமான். இது வந்து பாகவத்தில் இல்லைனால மகான்கள் சொன்னது, அதனால் நம்ம சொல்கிறோம். தர்மநிஷ்டையோடு உங்கள் அப்பா பேசினார், நீ சக்தி நிஷ்டையோடு இருக்கிற, அதனால் உனக்கு பிறக்க போகிற பிள்ளை வந்து பக்தி நிஷ்டையோடு பிறக்க போகிறது. சரி, ஓகே. அது மட்டும் இல்லை, மந்திரங்களை அறிந்தவனாகிய நீ, மந்திரங்களை எல்லாம் மனப்பாடம் எல்லாமே தெரியும் உனக்கு. அந்த மந்திரத்தினுடைய ஞானமானது, திவ்ய ஞானம் உனக்குள்ளே நான் வழங்குறேன், அப்படிப்பட்ட திவ்ய ஞானம் உனக்குள்ளே பிரகாசிக்கும் அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ணிட்டார். வித்தையை சிவபெருமான் வித்தைக்கு அதிபதி. ஆத்ம வித்தையே சிவனை வழிபட்டால் ஆத்ம வித்தையானது பிரகாசிக்கும்.
அப்படி இருக்கும்போது சிவபெருமான் அனுகிரகம் பண்ணிவிட்டு அப்புறமா இந்த எஞ்சிய பாகம்லாம் இது உன்னையே சேர வேண்டியது, இதையே நீ ஜீவனத்துக்கு உபாயமாக வச்சுக்கோன்னு சொல்லி அந்த சிவன் தன்னுடைய பொருள்கள் எல்லாத்தையும் நாபாகனுக்கே கொடுக்குறார். ஆனால் நாபாகன் சிவனே கொடுத்தா கூட, சிவன் சொத்து பகவானே சிவனே கொடுத்தா கூட ருத்ரம் சொல்லி தான் மகான்கள்லாம் சொல்லுவாங்க உபன்யாசத்தில். ருத்ர சமகம் சொல்லுவாங்க இல்லையா, ருத்ர சமகம் சொல்லி தான் அதை கிரகிச்சுட்டாராம் அந்த சிவனுடைய பொருளை. யார்? நாபாகன் கிரகிச்சென்ற உடனே அது பிறகு அவர் அந்த பொருளை வச்சு ஜீவனம் பண்ணுறார். ஆனால் இவருடைய அண்ணாக்கள் இருக்காங்க இல்லையா, நாபாகனுடைய அண்ணாக்கள், அவர்களுக்கெல்லாம் புத்திர பாக்கியம் இல்லை. இந்த நாபாகனுக்கு மட்டும் புத்திர பாக்கியம் கிடைச்சது. அம்பரீஷன் ஒரு புத்திரன் பிறந்தார் சிவனுடைய அனுகிரகத்தினால. அவர்கள் என்ன பண்ணுவாங்க, தன் வம்சத்தில் வந்த இவன் தானே அம்பரீஷன் தானே, அதனால் அம்பரீஷனுக்கு தான் சப்தத்வீபத்துக்கும் அதிபதியாக முடிசூட்டினார்கள். இப்போ அண்ணாக்களுக்கெல்லாம் புத்திரன் இல்லைன்னும் போது என்ன ஆகுது, கடைசி பிள்ளை யார்? நாபாகன். நாபாகனுடைய பிள்ளைக்கு தானே எல்லா சொத்தும் சேர வேண்டியது இல்லையா, அதானே முறை. அதனால் என்னென்னா அம்பரீஷ மகாராஜா பாகம் இல்லாதவர் அப்பா, ஆனால் இவருக்கு சர்வ பாகமும் என்னென்னா சப்த தீபங்களுக்கும் அதிபதியாக அம்பரீஷ மகாராஜா. அப்படியேப்பட்ட அம்பரீஷ மகாராஜா சப்த தீபங்களுக்கு அதிபதியாக இருந்தால் கூட அந்த சப்த தீபத்தையும் மண்ணாங்கட்டிக்கு லோஷ்டவத் ஸ்மிருதம் அப்படின்னு வருது. அம்பரீஷ மகாராஜா அதை மண்ணாங்கட்டிக்கு சம்மான்னு நினைச்சாராம். ஏன்னா இது விபவ நிர்வாணம், அதாவது என்னென்னா இது என்னைக்கு இருந்தாலும் நம்ம கைவிட்டு போக போகுது. சூதாட்டத்தில் நிறைய பணத்தை எடுத்துன்னு வருவான், சூதாட்டத்தில் நிறைய சம்பாதிக்கலான்ட்டு மொத்த பணத்தையும் இழந்துட்டு போவான். சூதாட்டத்தில் வெறுப்பாக போவான். ஏன்னா சூதாட்டத்தில் ஜெயிக்க தான் முடியுன்றது மட்டும் கிடையாது, தோல்வியும் உண்டாகும். தோல்வி வந்தால் தொடர்ந்து தோல்வி. ஆட தெரியாதவன் போய் ஆடினானா சூதாட்டத்தை தோத்துட்டு மொத்தத்தையும் இழந்துருவான். அது மாதிரி நீ என்னதான் பணம் படைத்தவனாக இருந்தாலும் ஒரு நாள் எல்லாம் கைவிட்டு போகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. இதெல்லாம் நிரந்தரம் கிடையாது. இந்த சொத்து சுகம் பொருள் எதுவுமே நிரந்தரம் கிடையாது. அப்படின்னு அந்த விஷயத்தை தெரிஞ்சவர் அம்பரீஷ மகாராஜா. அதனால் சப்த தீபத்துக்கு அதிபதின்ற அந்த விஷயத்தில் தனக்கு ஈடுபாடு இல்லை. அதாவதுனா சப்த தீபத்து அதிபதின்னு கர்வம் கிடையாது. ஏன்னா இந்த பொருள் மேலே பட்டுதல் இல்லை, சப்த தீபத்து மேலே பட்டுதல் இல்லை. ஏன்னா இதெல்லாம் நிரந்தரமற்றது அப்படின்னு தெரிஞ்சு வச்சதுனால பட்டுதல் இல்லாமல் இருந்தார். அதனால் அவருக்கு என்னென்னா தான் சப்த தீபுக்கு அதிபதி சக்கரவர்த்தி அப்படின்ற கர்வம் இல்லாமல் இருந்தார். இதான் விஷயம். அப்போ என்ன தான் பண்ணார்னா, சபை மண கிருஷ்ண பதார விந்தையோர் வச்சாம்சி வைகுண்ட குணானுவர்ணனே ஸ்ருதிம் சகார அச்சுத சத்கோதோதயே முகுந்தலிங்காலயே தர்ஷனே திருஷோ காத்திர ஸ்பர்ஷேஷு அங்க சங்கமம் கரோ ஹரேர் மந்திர மாஜனாதிஷு பாதோ ஹரே கஷேத்திர பதாபிசர்பணம். கண்களை எதுக்காக பயன்படுத்தினார்னா, முகுந்தனுடைய லிங்காலயங்களை தரிசனம் பண்ணுறதுக்காக கண்களை பயன்படுத்தினாராம். காதை எதுக்கு பயன்படுத்தினார்னா, காதுகளை பகவானுடைய அச்சுதனுடைய அமிர்தமயமான கதைகளை கேட்பதற்காக காதுகளை பயன்படுத்தினாராம். கைகளை எதற்காக பயன்படுத்தினார்னா, அம்பரீஷ மகாராஜா பகவானுடைய கோயில்களை ஆலயங்களை பூஜை அறைகளை கூட்டி பெருக்குவதற்காக தன் கைகளை பகவானுக்கு புஷ்பங்களை அர்ச்சனை பண்ணுறதுக்காகவும் புஷ்பங்களை பறித்துக்காகவும் பகவானுடைய சேவைக்காக தன் கைகளை பயன்படுத்தினாராம். கரோ ஹரேர் மந்திரமா ஜனாதிஷு. கால்களை எதுக்காக பயன்படுத்தினார்னா, பகவானுடைய க்ஷேத்திரங்களுக்கு காலார நடந்து போகிறதுக்காக தன் கால்களை பயன்படுத்தினாராம். க்ஷேத்ரோ பாதோ ஹரேர் க்ஷேத்திர பதாபிசர்பணம். அப்போது நாக்கை எதுக்காக பயன்படுத்தினா, துளசியை சுவைக்கிறதுக்காக நாக்கை பயன்படுத்தினாராம். நாமா சொல்கிறதுக்காக நாக்கை பயன்படுத்துகிறாங்க. அதே சமயத்தில் பகவத் குணங்களை பேசுறதுக்காக நாக்கை பயன்படுத்தினார். மூக்கை எதுக்காக பயன்படுத்தினார்னா, பகவானுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட மலர்களை முகர்வதற்காக மூக்கை பயன்படுத்தினாராம். உடலை எதுக்காக பயன்படுத்தினார்னா, மகான்கள் பக்தர்களை
ஆலிங்கனம் செய்வதற்காக தன்னுடைய காத்திர ஸ்பர்ஷேஷு அங்க சங்கமம், மகான்களுடைய தேகஸ்பர்சத்தை தன் மேல் படணுன்ற ஆசையினால பக்தர்கள் ஆலிங்கனம் பண்ணுறதுக்காக அந்த தேகத்தை பயன்படுத்தினாராம். தலை எதுக்காகனா முகுந்த சிரோ, தன்னுடைய சிரசை பகவானுடைய பாதாபி வந்தனம், பகவானை நமஸ்காரம் செய்வதற்காக சிரசை பயன்படுத்தினாராம். இப்படி எல்லா அங்கங்களையும் பகவான் நமக்கு கொடுத்ததே பகவானுடைய சேவைக்காக தவிர அதை மிஸ்யூஸ் பண்ணுறதுக்கு, துஷ்பிரயோகம் பண்ணுறதுக்காக இல்லை, பௌதிக விஷயங்களுக்காக கிடையாது. அப்போ கைகளையும் கால்களையும் உடலையும் தலையையும் கண்ணு காது மூக்கு எல்லாத்தையும் எதுக்காக போயினா பகவானுடைய சேவையில் ஈடுபடுத்தினார் முழுமையாக. கூட அவருடைய மனைவி, அந்த மனைவியோடு சேர்ந்து போய் கோயில்களை கூட்டி பெருக்குவார், புல்லெல்லாம் செத்துவார், எடுத்து போய் குப்பை தொட்டில் போடுவார். அதே சமயத்தில் கோயில்கள்லாம் கூட்டி பெருக்குவார், பகவானுக்கு சந்தனம் அரைச்சி கொடுப்பார், எல்லாமே பண்ணுவார். பகவானுடைய கதைகளை கேட்பார். தானும் மனைவி, அவங்க மனைவி பூ இவர் கட்டினே இருப்பாள் கதை கேட்டுன்னு, அப்புறமா அவரும் கதை கேட்டுனே இருப்பார். அப்புறமா அந்த கதை கேட்ட கதையே ஸ்ருதிம் சகார அச்சுத சத்கோதோதையே, அச்சுதனுடைய கதை தான் சத்கதைன்னு பேர், மற்றதெல்லாம் அசத்கதை. ஊர்வம்பெல்லாம் பேசுகிறோமே அது அசத்கதை, பகவானுடைய கதை தான் சத்கதை. அப்போ என்ன பண்ணுறா, அது கேட்டதை இவரே என்ன பண்ணுவார், இவரே கதா காலட்சேபம் பண்ணுவாராம். வச்சாம்சி வைகுண்ட குணானு வர்ணனே, தன் வாக்கு பகவானுடைய குணங்களை எடுத்து பேசுவதற்காக வாக்கை பயன்படுத்தினாராம். கூட அவர் மனைவி மக்கள்லாம் கேட்பாங்களாம். அப்படி அம்பரீஷனே சக்கரவர்த்தி ஆகிய ராஜா அவரே சிறந்த பாகவதராக பிரகாசித்ததுனால மக்கள்லாம் எப்படி இருப்பாங்க, எல்லாமே பரம பாகவதர்களாக இருக்கிறாங்களாம். அவர்களுக்கு அஷ்டமா சித்திகள், அவர்கள் இந்த கதைகளை கேட்டு பகவானிடத்தில் எல்லையற்ற பக்தி உண்டாகி பகவான் ஒரு நாள் பிரத்யட்சமாயிட்டான் அம்பரீஷ மகாராஜாவுக்கு. அப்போ அம்பரீஷனை பார்த்து பகவான் கேட்குறார், உனக்கு என்னப்பா வேணும், என்ன வேணும்னு கேட்குற, சப்த தீபத்துக்கும் அதிபதியாக என்னை ஆக்கி வச்சிருக்க, எனக்கு போய் என்ன வேணும்? ரத்தனங்கள் அல்ல குறையாத ரத்தனங்கள் இருக்குது, என்ன செல்வங்கள் தனங்கள் தானியங்கள் எல்லாமே செழிப்பாக இருக்குது, எனக்கு என்ன வேணும்? எல்லாம் பூர்ணமாக கொடுத்துட்டியே, உன்னுடைய அருள் தான் வேணும். என் அருள் உனக்கு எப்பவுமே இருக்குப்பா, அதனால் எனக்கு எதுவும் தேவையில்லை அப்படின்னு அம்பரீஷனே பகவானே உனக்கு என்ன வர வேணும்னு கேட்டால், எனக்கு எதுவும் அவருக்கு எல்லாமே பரிபூர்ணமாக இருக்குது, நான் என்ன கேட்குறதுன்னு எனக்கு தெரிலன்ற. அப்போ தான் பகவானாக பார்த்து நினச்சா பின்னாடி அம்பரீஷனுக்கு ஒரு ஆபத்து வர வேண்டியது இருக்குது. அதனால் இவனுக்கு பாதுகாப்பாக தன்னுடைய சுதர்சன சக்கரத்தை, அவ்வளோ லேஸில் பகவான் கொடுக்க மாட்டார். சுதர்சன சக்கரத்தை தன்னுடைய கையாயுதத்தை பகவான் கொடுப்பாரா? ஆனால் அம்பரீஷனுக்கு கொடுத்துட்டு போயிட்டாராம் சுதர்சன சக்கரத்தை. அந்த சுதர்சன சக்கரத்தை சிம்மாசனத்தில் எழுந்தருளை செய்து அப்போ சக்கரராஜனை பிரதிஷ்டை பண்ணி அதன் கீழே இருந்து ஒரு சேவகனாக ஆட்சி ஆண்டார் அம்பரீஷ மகாராஜா. மக்கள் எல்லாம் எப்படி இருந்தாங்கன்னா பகவானுடைய பக்தியில் தலைச்சி சொர்க்கலோக சௌக்கியங்களே தேவர்கள் கொண்டு கொடுத்தா கூட அதில் விருப்பமற்றவர்களாக ஸ்வராஜ்ய லாபத்தில் ஹிருதயத்தில் பகவானை தரிசனம் செய்து கொண்டிருந்தார்களாம், பேரானந்தத்தில் தலைத்து கொண்டிருந்தார்களாம். அம்பரீஷனுடைய ஆட்சியில் இருக்கிற மக்களே அப்படி இருந்தாங்களாம், மந்திரிகள் அமைச்சர்கள் எல்லாமே அப்படி தான் இருந்தாங்களாம். எதுக்கும் யார் இடத்துலையும் எதுவும் கையேந்தி நிற்காம எதுக்கும் ஆசைப்படாமல் ஆனந்தத்தில் தலைச்சுன்னு இருந்தாங்களாம். எல்லாமே பகவானுடைய ரூபத்தில் மெய்மறந்து போய் பகவானுடைய நாமங்களை கீர்த்தனை பண்ணிட்டு பகவானுடைய குணங்களை எடுத்து எடுத்து பேசி ஆனந்தப்பட்டு நிற்பாங்களாம் மக்கள்லாம். அம்பரீஷ ராஜாவே பகவானை தரிசனம் பண்ணியிருக்கார், அப்படி பக்தி பண்ணியிருக்கார். கோயில்களுக்கு பாதத்தை ராஜான்ற கர்வம் இல்லாமல் தன்னுடைய காலார நடந்து கோயில்களுக்கு போவாராம். ராஜான்ற கர்வம் இல்லாமல் கோயில்களை கூட்டி பெருக்குவாராம். தானும் தன் மனைவியும் சேர்ந்து அப்படி தொண்டு செய்வாங்களாம் பகவானுக்கு. அதனால் மக்கள் எல்லாமே மக்களும் அதே மாதிரி பகவத் தொண்டில் ஈடுபட்டு இருந்தாங்க. எல்லாமே ராஜா போல தானே மக்கள் இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது மக்களும் சந்தோஷமாக இருக்காங்க, ராஜாவும் சந்தோஷமாக இருக்கார். பகவானே வர ஓடுமான்னு கேட்டால் வேணான்றாரு. அப்போ பகவானே பார்த்து சக்கரராஜன் சுதர்சன சக்கரத்தை கொடுத்துட்டு போயிட்டார். பின்னாடி ஆபத்து வரப்போது, அதனால் அது காக்கிறதுக்கு தேவைப்படும் சொல்லி சுதர்சன சக்கரத்தை கொடுத்துட்டாரு. கேட்காமே கொடுத்தார். அப்படி கொடுத்துட்டாரு பகவான் நாராயணன். சரி, நாராயணன் கொடுத்துட்டார்.
மக்கள்லாம் என்ன எப்படி இருந்தாங்க, இருதயத்தில் நாராயண தரிசனம் பண்ணி கொண்டு இருந்தார்கள். மக்களே சிறந்த பாகவதர்களாக இருந்தாங்க. இப்படி இருக்கிறபோது தன்னுடைய மனைவியோடு சேர்ந்து 1 வருஷ காலம் சுத்த உபவாசத்தோட ஏகாதசி விரதத்தை மேற்கொள்ளலாம் என்று முடிவு செய்திருந்தார். சுத்த உபவாசம்னா தசமி, ஏகாதசி, துவாதசி. துவாதசி விரதம் தான் சொல்லுவாங்க, அந்தர்கதமாக ஏகாதசி. அதை புரிஞ்சுக்கணும். ஏகாதசி தான் சொல்லுவாங்க, ஏகாதசி விரதம் தான். ஆனால் துவாதசின்றது அந்தர்கதம், புரிஞ்சுக்கணும். அப்போ தசமி, ஏகாதசி, துவாதசி 3 நாட்கள் சுத்த உபவாசம், பச்சை தண்ணி கூட பல்ல படாமல் அப்படி உபவாசம் இருக்கிறதாக தீட்சை எடுத்துக்கொண்டு 1 வருஷ காலம் தன் மனைவியோட அப்படி ஏகாதசி விரதத்தை சிறப்பாக அனுஷ்டித்து கொண்டிருக்கிறார். நிறைய நல்ல பூஜைகள்லாம் பண்ணி நல்ல பகவானுடைய சிறப்பான ஆராதனைகளோடு பகவானை சேவித்து அப்படி விரதத்தை, ஏகாதசி விரதத்தை அப்படி கொண்டாடுறார். அப்படி இருக்கும்பொழுது 1 வருஷம் முடிய போது கார்த்திகை மாதம் வந்துடுத்து. கார்த்திகை மாதம் ஏகாதசி ரொம்ப விசேஷம். அந்த ஏகாதசி பாரண தசமி முடிஞ்சு ஏகாதசி முடிஞ்சு துவாதசி, அதாவது துவாதசி தான் முடிவு. துவாதசி முடியும் போது அந்த முகூர்த்தத்துக்குள்ளே பாரணை பண்ணணும். பாரணை பண்ணாதான் நாம் அனுஷ்டித்த விரதம் பரிபூர்ணமாக பூர்த்தி ஆச்சுன்னு அர்த்தம், பூர்ணமாக பலன் கொடுக்கும். அப்படி இருக்கும்போது அவர் அந்த விரதம் முடிகிற நேரத்தில் கரெக்டாக துர்வாச மகரிஷி வந்தார். துர்வாச பகவான் அபூத் அப்படின்னு பதம் வருது. பகவானா துர்வாசர், பகவானுடைய செயலை அவர் செய்யப்படுறார். எப்படின்னா, சீதையை அக்னி பரீட்சை பண்ணும்போது சீதையிடத்துல சந்தேகப்பட்டார் ராமர் அப்படின்னு மக்கள்லாம் சொல்ல போகிறாங்கன்னு தெரிஞ்சே தான் சீதையினுடைய பெருமையை உயர்த்துவதற்காக அக்னி பரீட்சை மாதிரி பண்ணி அவள் கற்புக்கு அரசி என்பதை உலகத்துக்கு நிலைநாட்டுவதற்காக தான் சீதையை சந்தேகப்பட்டார் அப்படின்னு தன் பேரை குறைச்சிண்டாவது சீதையினுடைய பெருமை எப்படி உயர்த்தினாரோ அது பகவானுடைய செயலோ, அதே மாதிரி துர்வாசர் மகா கோபிஷ்டர் என்பதை மக்களுக்கு புகுத்தி தன் பெருமை குறைஞ்சாலும் பரவாயில்ல, இதனால் அம்பரீஷனுடைய பெருமை உயர வேண்டும், நான் சபித்தேன், துர்வாசர் சபித்தார், சபிச்சோடனே அம்பரீஷன் அந்த சாபம் ஒன்றும் பண்ணல, அம்பரீஷனுக்கு சிறந்த பாகவதர் பிரகாசித்தார் அப்படின்னு அம்பரீஷன் பெருமை உயர்த்துவதற்காக துர்வாசர் தான் கோபிஷ்டர் மாதிரி இங்கே நாடகம் நடிக்கிறார் இந்த கதையில். அதாவது என்னென்னா, பரிசுத்த மகாராஜங்களை சொல்கிறார் சுகாச்சாரியார் இந்த கதையை. பாகவதம் பிராமண சாபமே, மற்றவங்க சாபத்தை பற்றி சொல்ல வேண்டிய இல்லை, பிராமண சாபமே பழிக்கலை ஒரு அம்பரீஷன் இடத்துல. டக்குன்னு நிமிர்ந்து உட்கார்ந்தார் பரிசுத்து. என்னடா பரிசுத்துக்கே என்னன்னா 7வது நாள் தக்ஷ நாள் மரணம்ன்ற சாபம் ஏற்பட்டிருக்கு. அந்த சாபத்திலேருந்து விடுபட்ட கேசம் ஒன்று இருக்கா, அந்த கதையை கண்டிப்பாக கேட்கணும். அது யார்? அதான் அம்பரீஷன். அம்பரீஷனுக்கு பிராமண சாபம் கூட ஒன்றும் பண்ணலை. அம்பரீஷன் சத்திரியன், ஆனால் பிராமணன் ஆகிய துர்வாசனுடைய சாபம் கூட ஒன்றும் பண்ணலை, தீண்டலை. ஏன்னா அப்படிப்பட்ட பக்தி நிஷ்டையில் இருக்கிறவங்களுக்கு சாபம் தாபம் இதெல்லாம் ஒன்றுமே செய்யாது. பக்தியுக்த மனஸ்கானம் ந ஸ்பர்ஷனே பிரபுர்பவித்து ந பிரேதோ ந பிசாச்சோவா ராட்சசோ அசுரோ அபிவா பக்தியுக்த மனஸ்கானம் ந ஸ்பர்ஷனே பிரபுர்பவேத்து அப்படின்னு சாஸ்திரம். பிரேதமோ பிசாசமோ ராட்சசனோ அசுரனோ துஷ்ட சக்திகள் எதுவுமே பக்தர்களை தாக்காது. எந்த சாபமோ தாபமோ எதுவுமே தாக்காது. சாபம்லாம் அவங்கள ஒன்றும் பண்ணாது. அது யார் சபிச்சாங்களோ அவங்களுக்கு தான் தண்டனை கொடுக்கும் அந்த சாபம். அதனால் என்ன ஆச்சுன்னா, துர்வாச மகரிஷி அவர் பிராமணர், அவர் கொடுத்த சாபமே இவரை ஒன்றும் பண்ணல, யார் அம்பரீஷ மகாராஜா ஒன்றும் பண்ணல அப்படின்னு இந்த சரித்திரம். சரி, அந்த சரித்திரத்தை சொல்லுங்கன்னு சொன்ன உடனே அந்த சரித்திரம் சொல்கிறார். அம்பரீஷனுடைய கதையை அப்படியே சொல்லினே வர்றார். சொல்லி வரும்போது அவங்க சொல்கிறார், துவாதசி விரதம் முடிய போது அந்த சமயத்தில் துர்வாச மகரிஷி சேர்ந்தார். அதிதியாக சேர்ந்தார். அழையாத விருந்தாளியாக சேர்ந்தார். அழையாத விருந்தாளியாக சேர்ந்தார். சேர்ந்த உடனே, சுவாமி, ஆஹா, நல்ல சமயத்தில் வந்தீங்க, இப்போது ஏகாதசி பூர்த்தியாக துவாதசி வந்துடுச்சு, துவாதசி விரதம் முடிய போது நீங்கள் பிரசாதம் எடுத்துக்கணும் அப்படின்ட்டு அம்பரீஷம்
கூப்பிடுறாரு. அவருக்கு உபச்சாரம்லாம் அர்க்கிய பாத்தியங்கள்லாம் கொடுத்து அவருக்கு பாத சேவைலாம் செய்து முடித்த பிறகு அவர் அமர வச்சு ஆஸ்வாசம் படுத்தி, சுவாமி துர்வாச மகரிஷியை பார்த்து அம்பரீஷன் கேட்குறான், நீங்கள் வந்து பிரசாதம் எடுத்துக்கணும், நீங்கள் தான் விரதத்தை பூர்த்தி பண்ணணும். இல்லைப்பா மாத்தியானிக ஸ்நானம் பண்ண வேண்டியது இருக்குது, மாத்தியான நியமங்கள்லாம் பண்ண இருக்கிறதுக்கு மத்தியான காலத்தில் கேட்குறாரு. மத்தியானம் நல்லா பசியாக வந்திருப்பாரு, சாப்பிடுவாங்க. மத்தியானிக ஸ்நானம் இருக்கிறதுனால மத்தியானம் அவர் என்ன பண்ணுறார், சில நியமங்கள்லாம் அவருக்கு தானே ஏகாதசி விரதம் இருக்குது, அதனால் சில நியமங்களை கடைப்பிடிக்கிறதுனால நான் யமுனைக்கு போய் நான் ஸ்நானம் பண்ணிவிட்டு மாத்தியானிக ஸ்நானம்லாம் பண்ணிவிட்டு எல்லாம் மந்திரங்கள்லாம் அந்த நியமங்கள்லாம் கடைப்பிடிச்சிட்டு நான் வரேன் நான் அப்படின்னு துர்வாச மகரிஷி விடைபெற்று கொண்டு போய்விட்டார். யமுனை கரைக்கு போயிட்டார். இன்றைக்கி கூட பிருந்தாவனத்தில் போனால் அங்கே பார்க்கலாம். அங்கெல்லாம் நாங்கள் பார்த்து ரசித்தோம் அந்த இடம். யமுனையிலேருந்து துர்வாச மகரிஷி அங்கே போய் ஸ்நானம் பண்ணது, அம்பரீஷன் வந்து அந்த அந்த துவாதசி விரதம் அனுஷ்டானம் பண்ண இடம், அதெல்லாம் நாங்கள் போய் பார்த்தோம். அந்த மலை மாதிரி இருக்கும், அது மேலே பார்த்தோம் அம்பரீஷத்திலா. அப்படி இருக்கும்போது என்னன்னா, துர்வாச மகரிஷி ஸ்நானம் பண்ணிட்டு வர்றதுக்கு லேட் ஆகி போச்சு. லேட் ஆகிட்டா என்ன ஆகுன்னா, அந்த முகூர்த்தம் இன்னும் அரை முகூர்த்தம் ஒரு நாழிகை தான் இருக்குது. அந்த ஒரு நாழிகைக்குள்ளே பாரணம் பண்ணி ஆகணும். என்னென்னா அந்த விரதத்தை பூர்த்தி பண்ணுற மாதிரி ஏதாவது சாப்பிட்டு ஆகணும். அப்போ என்ன பண்ணுறது, துர்வாச மகரிஷி அதிதியாக விருந்தாளியாக வர வச்சுட்டு அவரை விட்டுட்டு சாப்பிட்டா மாதிரி ஆகிடுமே நம்ம சாப்பிட்டா, அது தப்பாச்சே. அவர் ஒரு விருந்தாளி வந்திருக்கார், முதல் விருந்தினருக்கு கொடுத்துட்டு தான் நம்ம சாப்பிட்ணும். அவருக்கு நம்ம சாப்பிட்ட மிச்சம் எச்சில் பிரசாதத்தையாக போய் பிராமணர் கொடுப்பாங்க, வெறும் சத்திரியன் அம்பரீஷன். அதனால் அவர் சாப்பிட்டு மிச்சம் இருந்தால் நம்ம சாப்பிட்லாம். அதனால் துர்வாச மகரிஷி எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறார். காலம் கடந்து போகுது, அந்த முகூர்த்தம் கடந்து போயிடும் போல இருக்குது. துவாதசி விரத பூர்த்தி ஆகும்போது, விரத பூர்த்தி ஆகும்போது அதுவும் ஒரு வருஷம் கடைப்பிடிச்சிருக்கார். இப்போ முடிகிற நேரத்தில் போய் நம்ம விரதம் பூர்த்தி ஆகாத மாதிரி நம்ம அந்த நியமத்தை சரியாக கடைப்பிடிக்கலன்னா விரதம் பூர்த்தி ஆகாது அப்படின்னு சொல்லி அதை நியமத்தை கரெக்டாக கடைப்பிடிக்கணும் இல்லையா, அந்த டைமுக்கு சாப்பிடணும். அப்போ தான் பகவத் பிரசாதத்துக்கு மரியாதை. சரி என்ன பண்ணுறது, அப்போ ரிஷிகள் பிராமணத்தில் போய் கேட்குறாரு அம்பரீஷ மகாராஜா, எனக்கு வந்து தர்ம லோபம் ஏற்படக்கூடாது, தர்ம சங்கடமான சூழ்நிலை வந்துட்டு அதிதியாக வந்து துர்வாச மகரிஷி வந்திருக்கார், அவர் விட்டு நான் சாப்பிடக்கூடாது, அதே சமயத்தில் விரதத்தையும் பூர்த்தி பண்ணணும், நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு சாஸ்திரங்களை கலரி பார்த்தா அதில் சொல்லியிருக்கு, வெறும் தண்ணீர் மட்டும் குடித்தா சாப்பிட்டதாகவும் ஆகும், சாப்பிடாததாகவும் ஆகும். நீ பிரசாதம் சாப்பாடெலாம் சாப்பிட வேணாம், தண்ணி மட்டும் குடிச்சிக்கோ, அப்போ விரதம் பூர்த்தி ஆகிடும் அப்படின்னு பிராமணர்கள் சொன்னாங்க. சரி அதே மாதிரி அவர் என்ன பண்ணார், கொஞ்சம் தண்ணீரை மட்டும் ஜலத்தை மட்டும் பானம் பண்ணார். அந்த ஜலம் கொஞ்சம் ஒரு டீஸ்பூன், சும்மா ஒரு சாங்கியத்துக்காக அந்த விரதம் பூர்த்தி பண்ணதுக்காக சும்மா ஒரு சின்ன டீஸ்பூன் அளவு கூட தண்ணி குடிச்சிட மாட்டார், தொண்டை கூட நனைஞ்சிருக்காது. உடனே துர்வாச மகரிஷி ஞான திருஷ்டியில் பார்த்துட்டு நம்மளை அழைச்சிட்டு வந்து நமக்கு முன்னாடியே அவன் விரதம் பூர்த்தி பண்ணிட்டான் பத்தியா, என்னை விட்டு சாப்பிட்டான் பத்தியா, என்ன வடை பாயசத்தோடுவா சாப்பாடா சாப்பிட்டான் அவன் அம்பரீஷன், வெறும் தண்ணி குடித்தான். உடனே கோபம் வந்துடுச்சு துர்வாச மகரிஷிக்கு. அப்போது சபையிலே எல்லாருக்கும் அம்பரீஷ மகாராஜனை நிந்தனம் பண்ணுறாரு. இவெல்லாம் பக்த வேஷம் போடுறான், உண்மையான பக்தன் கிடையாது, என்ன ஒரு விருந்து போச்சாரம், ஒரு சத்திரிய தர்மமே தெரியல இவனுக்கு. அதிதியை வர வச்சுட்டு அதிதியை பட்டி போட்டு தான் சாப்பிட்றான், தான் வந்து ஈஸ்வரன் தனக்குள்ள அபிமானம், தானே தெய்வம் நினச்சிட்டான், ஒரு தர்மம் தெரியல இவனுக்கு, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அம்பரீஷனை நிந்திக்கிறார். நிந்திச்சுட்டு என்னை வந்து விருந்துக்கு அழிச்சிட்டு என்னை விட்டு இவன் சாப்பிட்றானே, ஒன்றும் இல்லை தண்ணி தான் குடிச்சார் அவர் அம்பரீஷன். அதுக்கு கோவம் வந்துடுச்சு, இதுக்கு நான் சரியான தண்டனை கொடுக்குறேன் பார் அப்படின்னு சொல்லிட்டு கோவத்தினால என்ன செய்யறேன்னு தெரியாது இல்லையா, என்ன வேணால் செய்யணும். உடனே தன்னுடைய ஜடையில் அப்படியே ஜடையாக இருக்குது தலை, அதில் ஒரு சின்ன ஜடையை பிடுங்கி அப்படி போட்டார். போட்டு ஏதோ மந்திரம் ஜெபிச்சு போட்ட உடனே அது டக்குன்னு ஒரு பூதமாக மாறி போச்சு. அந்த ஜடையான பெரிய பூதமாக மாறி போய் அப்படியே ஜொலிக்குது, அனல் கக்குது வாயில், கையில் வந்து கத்தியை சுழட்டின்னு வருது அந்த பூதம். அது எதுக்குன்னா அம்பரீஷனை கொல்றதுக்கு வருது. அப்போது துர்வாசர் ஏவி விடுறாரு அந்த பூதத்தை. அந்த பூதமானது கத்தியை சுழட்டின்னு பயங்கரமாக நாக்கை சுழட்டின்னு அப்படியே அக்னி ஜுவாலையோட பயங்கரமாக நெருப்பை கக்கின்னு அப்படியே கிட்ட வரும்போதே அனல் பறகுது, உஷ்ணம் தெரியுது.
அப்படிப்பட்ட கத்தியை சுழட்டின்னு அம்பரீஷனை வெட்டுறதுக்கு வருது அந்த பூதமானது. துர்வாசரால் தூண்டப்பட்டு துர்வாசர் தான் ஏவி விட்டார் அந்த பூதத்தை. அது அம்பரீஷனை வெட்ட வரும்போது அம்பரீஷன் பயப்படல. அதே சமயத்தில் எடுத்து சண்டை போடலாம், சண்டையும் போடல. நான் அப்படி தான் அந்த மகரிஷிக்கு அபராதம் பண்ணியிருந்தா அந்த பூதமானது தன்னுடைய வாளால் என்னை வெட்டி போட்டமே, என் உயிர் போனால் போயும்போது அப்படி இல்லைன்னா பகவான் காப்பாற்ற போகிறான், நான் என்னை காப்பாற்றிக்கிறது அப்படின்னு அம்பரீஷன் என்ன சச்சாலஹா அந்த இடத்த விட்டு அசையாமல் கம்முன்னு நின்ட்டாரான். துர்வாசரே இப்படி பண்ணுறாரு, நம்ம என்ன பண்ண முடியும்? உடனே அந்த பூதமானது வாழை சுழட்டின்னு கத்தியை சுழட்டின்னு அப்படியே ஓடியாந்தது, கிட்ட வந்தது. வந்த உடனே பகவான் இது தெரிஞ்சு தான் அம்பரீஷனுக்கு சக்கராயுதத்தை சுதர்சன சக்கரத்தை பாதுகாப்பாக கொடுத்து வச்சிருக்காரு இல்லையா. அந்த சுதர்சன சக்கரம் இப்போதி ராஜா தானே பிரஜைகளை காப்பாற்றணும். இப்போ பிரஜையாக இருக்கிறார் இல்லையா அம்பரீஷன். ராஜா யார்? சக்கரராஜன். சுதர்சன சக்கரம் உடனே சக்கராயுதம் கரன்னு சுழண்டுன்னு அப்படியே வந்துடுச்சு. நேராக அந்த பூதம் வந்தது இல்லையா, கத்தியை ஓங்கி அம்பரீஷனை வெட்ட வந்த அந்த பூதத்தை துண்டு துண்டாகி ஆக்கிடுச்சு. அப்படி எரிச்சு சாம்பல் ஆக்கிடுச்சு அந்த பூதத்தை. எப்படி சுதர்சன சக்கரம் இருக்கு இல்லையா, அதுலேருந்து வரக்கூடிய ஒளி பொறி, அந்த பொறியினால் அது எரிஞ்சு சாம்பலாகி போயிடுச்சு அந்த பூதமானது. சரி, அந்த பூதத்தை எரிச்சிடுச்சு. அந்த சக்கராயுதமானது தன் தேஜஸ்னால அப்படியே மறைஞ்சிடுன்னு நினச்சாரு, மறையலை. துர்வாச மகரிஷியை துரத்தின்னு வருது. துர்வாசர் எடுத்தார் ஓட்டம் ஒரு ஆள் தான். எங்கே ஓடுறாரு, அங்கே ஓடுறாரு, எங்கேயோ ஓடுறாரு. தண்ணிக்குள்ளே போய் ஒளிஞ்சு பார்த்தார், அங்கேயும் சுதர்சன சக்கரம் துரத்துது. அப்போ எங்கே தான் குகையில் போய் ஒளிஞ்சு பார்த்தார், அங்கேயும் சுதர்சன சக்கரம் துரத்துது துர்வாச மகரிஷியை. அவருனா எல்லா இந்திரலோகம், சந்திரலோகம், கந்தரலோகம், உரகலோகம், நாகலோகம் எல்லா லோகத்துக்கும் திரிஞ்சு பார்க்குறாரு. எங்கே போனாலும் அபயம் கிடைக்கல. சக்கராயுதம் அங்கங்கெல்லாம் துரத்துது. காலசக்கரம் இல்லையா பகவான் விஷ்ணு சக்கரம். உடனே அந்த சக்கராயுதத்தை கடைசியில் பிரம்மதேவர் இடத்துல போய் சரணம் அடைஞ்சார். பிரம்மதேவர் முதல் இந்த இடத்த விட்டு வெளியே போயிடு, பகவானுடைய சுதர்சன சக்கரத்தை எதிர்க்கிற சக்தி எனக்கு கிடையாது, நாங்களாம் பகவானுடைய கட்டளைக்கு உட்பட்டவர்கள், பகவான் எங்களெல்லாம் அழிக்கக்கூடியவன், எங்களுக்கே பிறப்பிறப்பு உண்டு, அதனால் அப்படிப்பட்ட எங்களால் பாதுகாப்பு கொடுக்க முடியாது, நாங்களே காலத்துக்கு உட்பட்டவங்க தான் அப்படின்னு சொல்லி துர்வாசரை துரத்தி விட்டார் பிரம்மதேவர். என்னால் காப்பாற்ற முடியாது, இங்கேருந்து போயிடு, நீ இருந்தனா எங்களுக்கும் ஆபத்து, அந்த சுதர்சன அஸ்திரம் எங்களையும் எரிச்சிடும், அதனால் நீ போயிடுன்னு சொன்னோடனே சரி. உடனே துர்வாச மகரிஷி அங்கேருந்து கிளம்பி கைலாசத்துக்கு போகிறார் சிவபெருமான் இடத்துல. அப்பா தயவுசெய்து இங்கே வராது, போயிடு. ஏன்னா அபாந்தரதமர் மற்ற தக்ஷர் போன்ற எல்லாமே எல்லா பிரஜாபதிகள் எல்லாமே தேவர்கள் எல்லாமே பகவானுடைய நியமனத்தை கட்டளை அனுசரித்து நாங்கள் எங்கள் சேவைகளை சூரியன் காய்கிறான், அக்னியானது எரிக்கிறது, இந்திரனானவன் மழை பொழிகிறான் அப்படின்லாம் சொல்லியிருக்கோம் இல்லையா. அப்போ அந்தந்த தேவர்கள் பகவானுடைய கட்டளைப்படி தங்களுடைய தொழில்களை, வாயு தேவன் காட்டை வீசுகின்றார், யமன் உயிர்களை பறிக்கின்றார், பிரம்மதேவர் படைக்கிறார். அது மாதிரி எல்லா தேவர்களும் அந்தந்த வேலையை ஏன் செய்கிறாங்கன்னா பகவானுடைய கட்டளைக்கு உட்பட்டு செய்கிறார்கள். அப்படிப்பட்ட பகவானுக்கு உட்பட்டவர்களாகிய அந்த பகவானுடைய சக்கராயுதமே பகவான் உட்பட்டவர்களாகிய நாங்கள் பகவானுடைய சக்கராயுதத்தை எதிர்க்க சக்தியற்றவர்கள் அந்த காலச்சக்கரத்தை அப்படின்னு சொல்லிட்டு சிவபெருமான் சொல்கிறார். சொல்லி என்ன பண்ணுறார், நான் அழிக்கும் தொழிலை செய்கிறேன், பிரம்மதேவர் படைக்கும் சொல்ல பகவானே இருந்து காக்கும் தொழிலை செய்கிறார். அப்போ பகவான் கட்டளைக்கு உட்பட்டு நாங்கள் செய்கிறேன் என் தொழிலை. அப்படி இருக்கும்போது எங்களால் காப்பாற்ற முடியாது, இந்த சுதர்சன சக்கரத்தை எதிர்க்க சக்தி கிடையாது அப்படின்னு சிவபெருமானும் கைவிட்டார். ஆனால் ஒரு உபாயம் சொல்கிறேன், இந்த சுதர்சன சக்கரம் யாருது? பகவான்து. அந்த பகவானே போய் சரணாகதி ஆடி அப்படின்னு உடனே பகவான் நாம அச்சுதானந்தா கோவிந்தா வாசுதேவா அப்படி இப்படி நாராயணா அப்படின்னு பகவான் நாமத்தை சொல்லிட்டு போகிறார் வைகுண்டத்தில். பகவான் திரும்பிய துர்வாச மகரிஷி வந்தார்னா திரும்பி பத்துக்கலாம், அந்த பக்கம் திரும்பி பத்துக்கலாம் அப்படின்னு இருந்தார் போல இருக்கு பகவான். இந்த பக்கம் படுத்துறது முகத்தை காட்டின்னு டக்குனு முதுகு திருப்பின்னு அந்த பக்கம் படுத்துக்கலாம். துர்வாசரை பார்க்கவே கூடாது, ஏன்னா அவர் பாகவத அபச்சாரம் பண்ணிட்டு வந்திருக்கார். பக்தனை நிந்திக்கலாமா? அவன் ஆசையாக சாப்பிட கூப்பிட்டா அவனிடத்துல போய் பூதத்தை விட்டு வந்திருக்காரு யார்? துர்வாச மகரிஷி. அப்படிப்பட்ட ஒரு முகத்திலே மொழிக்கூடாது, ஒரு பாகவத அபச்சாரம் பண்ணிட்டு முகத்தை மொழிக்கூடாதுன்னு சொல்லி திரும்பி தான் படுத்து இருந்தாராம். ஆனால் பகவன் நாமா சொல்லிட்டாராம் அவர், அனந்தா நாராயணா வாசுதேவா அப்படின்னு பகவான் நாமா சொல்லிகிட்டே வந்தார் பாருக்கு வைகுண்டத்துக்கு. சரின்னு அதனால தான் கொஞ்சம் திரும்பி பார்த்தார்.
பகவான் நாமம் சொன்னால் அந்த நாமத்துக்கு மரியாதை பகவான் கொடுத்தாகணும். ஏன்னா நாமம் வேற இல்லை, பகவான் வேற இல்லை. உடனே அந்த அச்சுதன் ஆனந்தன் கோவிந்தன்லாம் யார்? பகவான் தானே. உடனே பள்ளி கொண்ட பெருமாள் இந்த பக்கம் திரும்பி பார்த்து, ஆஹா துர்வாச மகரிஷி எங்கே வந்தீர், என்ன விஷயம் அப்படின்னு. சுவாமி, உங்கள் சக்கராயுதம் என்னை துரத்துது. சும்மா துரத்தாது என் சக்கராயுதம், ஏதோ ஒரு காரணம் இருக்குது, என்ன விஷயம் சொல்லுங்கள். அம்பரீஷன் இடத்துல நான் கோவப்பட்டேன். அம்பரீஷன் கோவப்பட்டேன். சரி ஓகே, கோவப்பட்டு என்ன பண்ணீங்க? பூதத்தை விட்டேன். செய்யலாமா? நீ அங்கேயே நீ சாப்பிட போன இடம், நீ நான் சாப்பிட போன கம்முன்னு சாப்பிட்டு வர வேண்டியது தானே. அதை விட்டு அங்கே போய் பில்லி சொல்லி வச்சுட்டு வரலாமா? அங்கே போய் பூதத்தை விட்டு வந்தேன். இதெல்லாம் என்னது? ஒரு சாதுக்கள், ஒரு பிராமணர், துர்வாச மகரிஷியே பிரம்மரிஷி, நீங்களே இப்படி செய்தால் சாதாரண மக்கள்லாம் என்ன செய்வாங்க யோசிச்சு பாருங்க அப்படின்னு பகவான் சொல்கிறார். அகம் பக்த பராதீனம், நான் பக்தனுக்கு வசப்பட்டவன், அஸ்வதந்திரா, எனக்கு சுதந்திரம் கிடையாது. அதனால் நீ என்ன நினச்சிருக்க? சுதர்சனாஸ்திரம் எந்தன்னு நினச்சிருக்க? இல்லை, என்னைக்கு நான் அம்பரீஷனுக்கு கொடுத்துட்டேன். இப்போதைக்கு அம்பரீஷனுடைய சொத்து அது. அம்பரீஷன் சொன்னால் தான் கேட்கும் அந்த சுதர்சனாஸ்திரம். நான் சொன்னால் கூட அந்த சுதர்சனாஸ்திரம் சாந்தி அடையாது, உன்னை துரத்தின்னு தான் வரும். அதனால் என்னால் உன்னை காப்பாற்ற முடியாது. பக்தர்கள் கிரஸ்த ஹிருதயம், என்னுடைய ஹிருதயத்தை பக்தர்கள் விழுகி விட்டார்கள். பக்தர்கள் ஹிருதயத்தில் நான் ஆக்கிரமிச்சிட்டேன். அந்த பக்தர் ஹிருதயத்தில் நான் தான் பிரகாசிக்கிறேன். அப்படிப்பட்ட அம்பரீஷன் வந்து சிறந்த பாகவதன், பரம பாகவதன். அவனை மாதிரி சுத்தமான பாகவதர்கள் பார்க்கறது ரொம்ப கஷ்டம். என் சேவைக்காக தன் உடலையும் வாழ்க்கையும் ஆவி பொருள் எல்லாம் நாடு நகரம் எல்லாத்தையுமே பக்தர்களுக்கு அர்ப்பணிச்சுட்டு பகவானாகி என்னுடைய சேவைக்காக அர்ப்பணம் பண்ணவன். அவன் வாழ்க்கையே எனக்காக அர்ப்பணம் பண்ணவன். எனக்காக சக்கரவர்த்தின்ற கர்வம் இல்லாமல் கூட்டி பெருக்கி கோயில்களில் போய் சேவை செய்து தொண்டு செய்து என்னுடைய சேவையிலே முழுசாக ஈடுபட்டவன். அப்படிப்பட்ட சிறந்த பாகவதனை போய் நான் என்னமா கைவிட்ட முடியும்? அந்த பாகவதனை நீ அபச்சாரம் பண்ணிட்டா உன்னை எப்படி தண்டனை இல்லாமல் நீ தப்பிக்க முடியும்? அதனால தான் சுதர்சன சக்கரம் உன்னை துரத்துது. ஆனால் பாகவத அபச்சாரம் ரொம்ப கொடியது. பக்தனையும் நீ நிந்திச்சுட்டு வந்திருக்க, அதனால் என்னால் காப்பாற்ற முடியாது. அப்போ என்ன தான் வழின்னா, ஒரே ஒரு வழி இருக்குது, சொல்லித்தரேன், அதை கடைப்பிடிங்க. என்னென்னா, அம்பரீஷன் காலிலே போய் விழுங்க. ஆமாம், சத்திரியன், நான் பிராமணன், அதெல்லாம் பார்க்கக்கூடாது. பக்தனா அபக்தனான்னு தான் பார்க்கணும். அவன் சிறந்த பாகவதன். அப்படிப்பட்டவன் வந்து சஸ்திரியா சத்பதிரியதா, நல்ல பதிவிரதையான ஒரு ஸ்திரீ தன் பணிவிடையினால் கணவனை எப்படி வசப்படுத்துவாளோ, சீதையானவள் எப்படி ராமரை வசப்படுத்தினாலோ, அது மாதிரி பக்தர்கள் உண்மையான தொண்டோட மனம் வாக்கு காயம் முக்கரணங்களால் ஒருமுகப்பட்டு என்னுடைய நாமங்களை சொல்வதிலும், என்னுடைய கதாசிரவணம் பண்ணுறதுலையும், என்னுடைய பூஜைகளில் ஈடுபடுறதிலும், என்னை தியானம் பண்ணுறதுலையும் இப்படி முக்கரணங்களால் ஒன்றுபட்டு என் சேவையில் ஈடுபடுற பக்தர்களை நான் ஒரு பொழுதும் கைவிடுவதில்லை. அவர்கள் தன்னுடைய பணிவிடைகளால், பதிவிரதா ஸ்திரியான தன் பணிவிடையால் கணவனை வசப்படுத்துவது போல அந்த பக்தர்கள் தன் தொண்டுகளால் என்னை வசப்படுத்தி விடுகிறார்கள். அதனால் துர்வாசரே, ஒரே ஒரு வழி இருக்குது, அந்த அம்பரீஷன் காலில் போய் விழுந்தால் தான் இந்த சுதர்சனாஸ்திரம் சாந்தி அடையும் அப்படின்னு சொன்ன உடனே நேராக வந்தார். அம்பரீஷன் காலில் போய் விழுந்தார். பகவானாலேயே காப்பாற்ற முடியாது, பாகவத அபச்சாரம் பண்ணிட்டார். அந்த பாகவதர் இடத்துலையே போனால் தான், அந்த பாகவதர் இடத்துல மன்னிப்பு கேட்டிருந்தால் தான் மன்னிப்பு கிடைக்கும். அப்படி இருக்கும்போது உடனே நேராக வந்து அம்பரீஷன் காலில் விழுந்தார். அப்போ அம்பரீஷன் என்ன சொல்லிடணும்? பத்தியா, எங்கே போனாலும் நீ எங்கள் தான் வந்தாகணும், அப்படி தான் சொல்லுவாங்க சில பேர் கர்வமா. அப்படி சொல்லலை. உடனே அப்படியே லஜ்ஜை உண்டாக்கி டக்குன்னு உதறி காலை உதறி தள்ளிட்டு தூரம் போயிட்டார். சுவாமி, என்ன சுவாமி, காலை உதறி தள்ள டக்குன்னு காலில் விழுந்த போது டக்குன்னு ஒதுக்கி போயிட்டார். என்ன சுவாமி, நீங்கள் போய் என் காலில் விழுறீங்க? நீங்கள் எப்படிப்பட்ட மகாத்மா? மகாத்மாலாம் அப்பா இருக்கட்டும், முதல் இந்த சுதர்சன அஸ்திரம் வந்து என்னை தகிக்குது நெருப்புனால, அதெல்லாம் என்னை பொசிக்கிடும் போல இருக்கு. தயவுசெய்து சுதர்சன அஸ்திரம் வந்து உனக்காக தான் வந்திருக்கு, அதை கொஞ்சம் சாந்திப்படுத்து. உடனே சுதர்சன ஸ்தோத்திரம் பண்ணுறார். துவம் அக்னிஹி, நீ தான் வாயு, நீ தான் சூரியன், நீ தான் அக்னி, நீ தான் சுதர்சன அஸ்திரமே, நீ தான் காலஸ்வரூபி அப்படின்னு சுதர்சனத்தை ஸ்தோத்திரம் பண்ணுறார். யார்? அம்பரீஷ மகாராஜா. ஸ்தோத்திரம் பண்ண உடனே அது சாந்தி ஆகலை. கடைசியில் தன்னுடைய சத்தியத்தை தன்னுடைய தர்மத்தை பணயமாக வைக்கிறார். நான் பிராமணர்களை எங்கள் குலமானது தெய்வமாக மதிச்சிருந்தா சுதர்சனமே சாந்தி அடையணும் அப்படின்னு கேட்குறாரு.
இந்த பிராமண துர்வாசர் வந்து துக்கமாக பண்ண இந்த துக்கத்திலிருந்து விடுதலை அடையணும், இந்த சக்கராயுதம் சுதர்சன சக்கரத்தினுடைய தேஜஸ்லேருந்து விடுவிக்கப்படணும் அப்படின்னு கேட்டுட்டார். யார்? அம்பரீஷ மகாராஜா சுதர்சனத்தில் சுதர்சனத்தை ஸ்தோத்திரம் பண்ணுறார். ஸ்தோத்திரம் பண்ணி கேட்டுட்டார். இது போல் பிராமணர்களை குலதெய்வமாக நாங்கள் வழிபார்த்து உண்மையானா நீங்கள் சாந்தி அடையணுன்னே உடனே சுதர்சன அஸ்திரமானது அம்பரீஷனுடைய முகத்தை பார்த்து சாந்தி அடைஞ்சிது. இல்லைன்னா துர்வாசர் தப்பிச்சிட முடியாது. அப்போது சக்கராயுதம் மறைஞ்சு போச்சு. எங்கே போயிருக்கோம்? மறுபடியும் சிம்மாசனத்தில் போய் உட்காந்துருச்சு. அப்போ துர்வாசர் அந்த துக்கத்தில் விடுபட்டார். இப்போ சாந்தி. அப்பா அஹோ அனந்ததாசானாம், அனந்ததாசனுடைய பக்தர்களை பற்றி நான் இப்போ தான் பார்க்குறேன். அபகாரம் பண்ண என்னிடத்துல கூட உபகாரம் பண்ணி என்னை மன்னிச்சு சுதர்சனத்தை ஸ்தோத்திரம் பண்ணி நீ உன்னுடைய புண்ணியத்தை பணைய வச்சு என்னை காப்பாற்றி விட்டிய. புண்ணியத்தை பணம் வைக்கிறேன், நான் சபதம் விட்டு நான் பிராமணர்களை தெய்வமானது ஒன்றுனா அந்த பிராமண தெய்வமாக வணங்கி அந்த புண்ணியம் எனக்கு இருந்தால் இந்த சுதர்சனமானது சாந்தி அடையணும்னு கேட்டார் இல்லையா? அந்த புண்ணியத்தை பலனாக வச்சு துர்வாசரை காப்பாற்றி விட்டார் அம்பரீஷன். அதனால் துர்வாசர் பார்த்து சொல்கிறார், உன்னுடைய புண்ணியத்தை கூட பார்க்காம எனக்காக பணையை வச்சு என்னை காப்பாற்றி விட்டியே. நான் அபகாரம் பண்ண உன்னிடத்துல நீ உபகாரம் பண்ணியிருக்கியப்பா. நீ தான் என்னோட பெரியவன் ஆகிட்ட, இப்போ சிறந்த பாகவதனா பிரகாசிக்கிற அப்படின்னு சொல்லி ஆச்சரியப்படுறார் துர்வாசர். அப்படி கட்டி ஆலிங்கனம் பண்ணுறார் அம்பரீஷனை. அம்பரீஷன் சந்தோஷம் அடைந்து, சுவாமி நான் அதெல்லாம் எதுவும் மனசில் வச்சுக்கல, நீங்கள் இந்த நான் ஒரு வருஷம் வந்து நான் பண்ணியிருக்காரு. துர்வாசர் எங்கே போயிட்டு வருவாரோ அது வரைக்கும், ஏன்னா அதிதி சத்காரம் பண்ணமே, அவர் சாப்பிட போடாமல் நம்ம சாப்பிடக்கூடாதுன்னு அந்த அந்த திருடமாக பாருங்கள், அந்த தர்மத்திலேருந்து நழுவாமல் இருந்தார் அம்பரீஷன். அவருக்கு சாப்பிட போடாமல் நம்ம சாப்பிடக்கூடாதுன்னு அது வரையும் பட்டினியாக இருப்பேன். அப்போ இவர் பிரம்மலோகம் கைலாசம் எல்லாம் வைகுண்டம் எல்லாத்துலேயும் இந்திரலோகம் சந்திரலோகம் சுற்றிட்டு வரத்துக்குள்ளே ஒரு வருஷம் ஆகி போச்சான் பூமியில். அந்த ஒரு வருஷம் பொறுத்து தான் துர்வாச மகரிஷி வந்தார். அப்போ துர்வாசத்துக்கு சொல்கிறார், சுவாமி உங்களுக்காக தான் நான் காத்துட்டு இருந்தேன், நான் வெறும் தண்ணி மட்டும் குடிச்சிருந்து ஜீவிச்சுட்டு இருந்தேன் இந்த ஒரு வருஷம், நீங்கள் வந்து சாப்பிட்டா தான் நான் சாப்பிடுவேன் அப்படின்னு விரதமாக இருந்திருக்கார் அம்பரீஷன். அப்போது அவரில் வந்து பிராமண சாபம் என்னமா தாக்கும்? அந்த துர்வாசர் விட்ட பேய் பிசாசோ பூதமோ இவரை வந்து என்னமா தாக்காது. சுதர்சன ஸ்தோத்திரம் பண்ணாவே சுதர்சனம் காவல் இருக்கும்போது அங்கே பில்லி சூனியம் எதுவுமே எடுபடாது, எதுவுமே அங்கே அண்டாது, கிரக தோஷங்கள் எதுவுமே அண்டாது. சுதர்சன ஹோமம்லாம் பண்ணுவாங்க, கேள்விப்பட்டிருக்கலாமா? ஞாயிறுன்னு ஒரு ஊர் இருக்குது இங்கே மாதவரம் பக்கத்தில் ஞாயிறு. அங்கே வாரம் வந்து அங்கே சுதர்சன வழிபாடு பண்ணுவாங்க. அங்கே சுயமாக தோன்றினர் ராமர்லாம் இருக்காரு, அங்கே சுயமாக தோன்றிய ராமர் ஆஞ்சநேயர்லாம் இருக்காங்க. அங்கே போய் பார்க்கலாம். பக்கத்துலேயே சிவன் கோயில் இருக்குது, விஷ்ணு கோயிலும் இருக்குது. விஷ்ணு கோயிலில் தான் சுதர்சனம் பூஜை பண்ணுற அந்த ஹோமம்லாம் பண்ணுற யாகம்லாம் பண்ணுவாங்க, சுதர்சன யாகலாம். அதெல்லாம் நம்ம போய் கலந்துக்கலாம் போனால் ஞாயிறுன்ற ஊரில். அப்படியேப்பட்ட சுதர்சன ஸ்தோத்திரம் பண்ணால் அங்கே பெல்லி சூன்யமும் கிரக தோஷங்களும் எந்த துஷ்ட சக்திகளும் அண்டாது. அதனால் வந்து சுதர்சன ஸ்தோத்திரம் பண்ணுறார் அம்பரீஷன். அப்போ சுதர்சன சாந்தி அடைஞ்சு துர்வாசர் துக்கத்திலிருந்து விடுபடுறார். அம்பரீஷன் தான் விமோசனம் கொடுக்குறார். ஆனால் துர்வாசர் புகழ்கிறார் அம்பரீஷா நீ வந்து பகவானே உன்னை பற்றி பெருமையாக பேசுகிறேன், பகவானை பார்த்தீங்களா? சங்க சக்கர கதாதாரியாக இருக்க என்னுடைய சுவாமியை பார்த்தீங்களா? என் பிரபுவை பார்த்தீங்களா? பார்த்தோம்ப்பா, உன்னை பற்றி அப்படி புகழறான்பா பகவான். 1 மணி நேரம் உன்னை வச்சே லெக்சர் எடுத்தான் பகவான். அகம் பக்த பராதீனோ அசுதந்திரஹா, சுதந்திரம் கிடையாது, என்னென்னவோ சொல்கிறான். சஸ்திரியோ சத்பதியதா, மனைவி கணவனை வசப்படுத்துகிற மாதிரி நீ வசப்படுத்திட்டியான் உன்னுடைய தொண்டுனால பகவானை. ஆனால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கார் உன்னை நினச்சி, உன்னை பற்றி ரொம்ப பேசுகிறார் பகவான் அப்படின்னு துர்வாச மகரிஷி அம்பரீஷன் சொல்கிறார். என்னை பற்றி பகவான் பேசினானா? என்னை பற்றி பகவான் பேசுகிறான், என்னை கூட பகவான் நினைக்கிறானா? ஆஹா, நானும் எவ்வளோ பக்தர்கள் நான் ஒருத்தன் நினச்சேன், என்ன பகவான் அப்படி நினைக்கிறானா? சந்தோஷப்பட்டார். அப்போ அம்பரீஷன், ஆமாம்ப்பா, உன்னை நினைக்காமல் இருக்க முடியுமா? நீ அப்படியேப்பட்ட புகழ் வாய்ந்தவனாச்சு. நான் அபச்சாரம் பண்ணால் கூட நீ கொஞ்சம் கூட அசையாமல் பதிலுக்கு பதில் என்னை தாக்காமல் எப்படி நீ பொறுமையை கடைப்பிடிச்ச சமயத்தில்? பகவானுக்கு தொண்டு செய்தா உண்மையாக மனசு வாக்கு காயம் ஆட்டோமேட்டிக்காக நமக்கு பொறுமை வந்துடுமா, காமக்குரோதங்களை ஜெயிக்கிற மனப்பான்மை வந்துடும், எல்லா பலமும் நம்மளுக்கு வந்துடுமா. அதுதான் அம்பரீஷனுக்கு சமயத்தில் அவனுக்கு ஞானம் வந்துச்சு. இவர் மற்ற நேரத்தில் ஞானியாக இருந்தார், சமயத்தில் கோபம் வந்துடுச்சு துர்வாசருக்கு.
ஆனால் மற்ற நேரத்திலலாம் லௌகீகவாதி மாதிரி ஒரு இல்லறவாசி மாதிரி இருந்தவர் அம்பரீஷ மகாராஜா. பகவானுக்கு தான் தொண்டு செய்வார், ஆனால் நல்லா சாப்பிடுவார். ராஜா இல்லை, அப்போ கோர்ட் அந்த கேஸ்லாம் வரும் இல்லையா ராஜாவுக்கு, அதெல்லாம் பார்ப்பார், எல்லாம் பண்ணுவார், நீதி வழங்குவார், எல்லாம் பண்ணுவார். வரி வந்தால் வரி வசூல் பண்ணுவார், கல்லாப்படி சாவியத்து இடுப்பில் வச்சுப்பார், மறுபடியும் கிருஷ்ணாராமா கோவிந்தான் குதிப்பார், பகவத் பக்தியில் தலைச்சிருப்பார். யார்? அம்பரீஷ மகாராஜா. அப்படியேப்பட்ட சிறந்த பாகவதர். அப்போது இதெல்லாம் பார்த்து சொல்கிறார் துர்வாச மகரிஷி, நீ அப்படியேப்பட்ட சிறந்த பக்தன்னு பகவானே புகழ்றான்ப்பா, வைகுண்டவாசியே புகழ்ந்தானா, வைகுண்டவாசியை நீங்கள் பார்த்து, நீங்கள் பாக்கியசாலி, உனக்கு தான் பகவான் நேரில் தரிசனம் கொடுத்து தானே உனக்கு சுதர்சனம் கொடுத்துருக்காரு, நீ என்ன பார்க்காத மாதிரி பேசுகிற, நீ தானே பகவான் தரிசனம் பண்ணியிருக்க. ஆமாம் ஆமாம், அடிக்கடி ஹிருதயத்தில் தரிசனம் பண்ணுறியா அப்புறமா. அதனால் பகவானை நான் நேரில் பார்த்தா பகவான் இப்படி சர்டிஃபிகேட் கொடுத்தாப்பா உன்னை பற்றி, நீ அப்படியேப்பட்ட ஒரு சாது அப்படின்னு. உண்மைதான், சத்ரியனா பிறந்தால் ரோஷம் வந்துடும், ஆனால் போதத்தை ஏவிட்ட போது பொறுமையை கடைப்பிடிச்சார். அதுதான் சமயத்தில் பகவான் ஞானத்தை கொடுத்து பொறுமையை கொடுக்குறது. பகவான் கை தூக்கி விட்டுருவான். அகம் சமுத்திரத்தான் மிருத்யு சம்சார சாகராத். இந்த காமக்ரோத லோபம் தான் மிருத்யு அதாவது மரண வழி. இந்த மூணுத்தை ஒருத்தன் ஜெயிச்சிட்டான்னா அவன் மோட்சம்தான் வழி. அப்படி இருக்கும்போது அம்பரீஷ மகாராஜா அந்த விரதத்தை பூர்த்தி பண்ணி அந்த துர்வாச மகரிஷி சாப்பிட்றாரு இலையில. சரி, அம்பரீஷன் சாப்பாடு போகிறார். சாப்பாடு சாப்பிட்டு முடித்தோடனே அதில் கொஞ்சம் சாப்பாடு இருக்கு இல்லையா, அந்த உச்சிஷ்டத்தை துர்வாச மகரிஷியுடைய உச்சிஷ்டன்னா இப்போ நம்ம சாப்பிட்டு மிச்சம் இருக்கிறது, அந்த உச்சிஷ்ட பிரசாதத்தை அமிர்தமாக சாப்பிட்றாராம் அம்பரீஷ மகாராஜா. ஏன்னா இதெல்லாம் சோதனை தானே, தன் பெருமையை குறைச்சுட்டா அது அம்பரீஷுடைய பெருமை உயர்த்தணும் தானே. இதுபோல் அபச்சாரப்படுற மாதிரி கோவப்படுற மாதிரி தன் கோவப்பட்ட ஜடை கிளிப்பட்ட போதத்தை விட்ட அது அம்பரீஷன் அழிச்சிடுமா? அம்பரீஷன் சிறந்த பாகவதன்னு இவர் தான் முக்காலமாக இருந்த ஞானியாச்சு துர்வாச தெரியாதா? தெரியும். ஆனால் அதன் மூலமாக அம்பரீஷுடைய பெருமை உலகத்துக்கு பறைசாற்றணும் என்பதற்காக தான் கோபிஷ்டனா கெட்ட பேர் எடுத்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி இந்த சோதனையை ஏற்படுத்தினார், சோதிச்சார். யார்? துர்வாச மகரிஷி. ராமன் எப்படி செய்தியை சோதிச்சாரோ அது மாதிரி. அப்படி சோதிச்சோடனே அதே மாதிரி உறுதியாக இருந்தான். என்னது, பாரணம் கூட பண்ணாமல் தண்ணி மட்டும் குடிச்சிட்டு உயிர் வாழ்ந்தார். துர்வாசர் சாப்பிட்டோடனே அவர் சாப்பிட்ட மிச்சம் இருக்கிற அந்த இலையிலே அவர் உட்காந்து சாப்பிட்டார் அம்பரீஷன். ஏன்னா துர்வாசர் ஒரு காரணத்தோடு வந்திருக்காருன்ற அம்பரீஷனுக்கு தெரிஞ்சு போச்சு. நம்ம பெருமை உயர்த்ததுக்காக தன்னுடைய மதிப்பை இழந்துக்கிறார் பற்றியா, அவருக்கா பொறுமை வராது. சாக்ஷாத் சிவபெருமானுடைய அம்சமாச்சு துர்வாச மகரிஷி. துர்வாசர்னா கர்ப்பவாசம் துர்வாசம் நினைச்சதுனால அவருக்கு துர்வாசர்னு பேர் வந்ததுதான். கர்ப்பவாசம் பண்ணுறது துர்வாசம், கெட்ட வாசம். அது ஒரு மலைக்குழி இருக்கிற இடம். அந்த இடம் புழுக்கள்லாம் கடிக்கிற இடம். அதனால் மீண்டும் ஒரு மாத கர்ப்பத்தை பார்க்கக்கூடாதுன்னு எல்லாமே பிரார்த்தனை பண்ணுவாங்க. அதாவது மோட்சம் வேணும் அப்படின்னு கேட்பாங்க. அதனால் சொல்கிறேன், சொல்கிறார் பகவானே உன்னை பற்றி புகழ்ந்து பேசணும்னு சொன்னேன் இல்லையா. துர்வாச மகரிஷி. அதனால் துர்வாசருக்கு அந்த பேர். கர்ப்பவாசம் துர்வாசம், கெட்ட வாசம். அதனால் துர்வாசன்னு ஒரு பேர் அது விரும்பாததுனால துர்வாச மகரிஷி. அத்திரிக்கும் அனுசூயிக்கும் பிறந்தவர் தான் துர்வாச மகரிஷி. சிவனுடைய அம்சமாக துர்வாசர் பிறந்தார். பிரம்மதேவருடைய அம்சமாக சந்திரன் அத்திரி மகரிஷியுடைய கண்களிலிருந்து பிறந்தாராம். சந்திர பகவான் அம்பரீஷுடைய பிரம்மதேவருடைய புத்திரராக, அது பிரம்மதேவருடைய அம்சமாக மும்மூர்த்திகள் தங்களுடைய அம்சங்களாக வெளிப்படுத்தினார்கள். சிவனுடைய அம்சமாக துர்வாசர் அவதரித்தார். பிரம்மதேவருடைய அம்சமாக யார்? சந்திர பகவான் தோன்றினார். சாக்ஷாத் விஷ்ணுவனுடைய அம்சமாக தத்தாத்திரேயர். அத்ரி மகரிஷிக்கு தன்னையே தத்தம் பண்ணதுனால தத்தா அத்ரேயர். அத்ரிக்கு தன்னை தத்தம் பகவானை தத்தம் பண்ணதால் தத்தாத்திரேயர்னு அவருக்கு பேர் வந்தது பகவானுக்கு. அந்த தத்தாத்திரேய அவதாரம் எடுத்திருக்கார். அத்ரிக்கும் அனுசூயிக்கும் பகவான். அதில் சிவனுடைய அவதாரம் தான் துர்வாச மகரிஷி. அந்த துர்வாச மகரிஷி அம்பரீஷனுடைய பெருமையை பேசி அம்பரீஷனை புகழ்ந்துட்டு நிறைய ஆசீர்வாதங்கள் பண்ணி அந்த இடத்த விட்டு கிளம்பி பிரம்மலோகத்துக்கு போயிட்டார் துர்வாச மகரிஷி. அந்த மிச்சம் வச்ச பிரசாதத்தை அம்பரீஷன் சாப்பிட்டார். கொஞ்சம் அப்புறமா நல்லா சாப்பிட்டார். சாப்பிட்டு விரதத்தை பூர்த்தி பண்ணிவிட்டு அப்போ பார்த்து நினச்சி பார்க்குறார், துர்வாச மகரிஷி அதிதியை சத்காரம் பண்ணுறதுக்கு வந்த காரணம் என்ன?
அதுவும் முடியும் போது வருவாரா? ஏதோ பரீட்சை பண்ண தான் வந்திருக்காரு, நான் புரிஞ்சிக்கலையே. இப்போ தானே புரிஞ்சுக்கினேன், அவர் பரீட்சை பண்ணத்துக்காக வந்தார். பாரணம் முடியும் போது வந்து இப்படி பேசும்போது பேசுகிற மாதிரி பேசி கடைசியில் என்ன தர்ம சங்கடத்துக்கு உள்ளாக்கினார். கடைசியில் அவர் தான் வந்து உலகம் முழுவதும் சுற்றினார். சமயத்தில் எனக்கு ஞானத்தை கொடுத்து எனக்கு பயப்படாதபடி என்னை நிற்க வச்சார். ஆனால் அவரே சுதர்சன சக்கரத்துக்கு பயந்து ஓடினார். இதெல்லாம் யாருடைய பெருமைனா? என்னுடைய பெருமை அப்படி மாற்றினா அது கர்வம். மேனே அனுகம்பி கிருஷ்ணானுகம்பிதம், கிருஷ்ணனுடைய கருணை அப்படின்னு நினைச்சாரா அம்பரீஷ மகாராஜா. இல்லைனா அப்படியேப்பட்ட பிரம்ம ரிஷியாக துர்வாசரே வந்து என்னிடத்துல அவமானப்பட வேண்டிய அவசியம் என்ன? மும்மத்துகளும் அடைகளும் கொடுக்காம எனக்கு காலில் போய் பிடிக்கிறாரு. அந்த காலை பிடிக்கலான்னு தைரியமாக காலை குத்துறதுக்கு உட்காந்து நின்று இல்லையா அம்பரீஷன், வெக்கப்பட்டு ஒதுக்கி ஓட்டாரான். நீங்கள் போய் என் காலில் விழலாமா துர்வாசரே அப்படின்னு. துர்வாச மகரிஷி பார்த்து என்ன பண்ணார், சரிப்பா நீ எப்படியாப்பட்ட சிறந்த குணசாலின்னு பகவானே சொல்லியிருக்கான், சர்டிஃபிகேட் கொடுத்துருக்கான், நான் கிளம்புறேன்னு சொல்லி விடை பெற்றுக்கொண்டு கிளம்புறார். துர்வாச மகரிஷி அப்போதான் அம்பரீஷன் நினைக்கிறார், மேலே கிருஷ்ண அனுகம்பிதம், எல்லாம் வந்து கிருஷ்ணனுடைய அனுகிரகத்தினால்தான், இல்லைக்காட்டி நான் இல்லைக்காட்டி வந்து நான் எப்படி பாதுகாக்கப்பட்டிருப்பேன், பகவான் சுதர்சன சாஸ்திர அஸ்திரத்தினால என்னை பாதுகாத்தானே பகவான், அதனால் பாக்கியம்தான் அது. அப்படி அம்பரீஷ மகாராஜா துர்வாச மகரிஷி போன பிறகு துர்வாசம் சாப்பிட்டு இலையிலேயே ஒரு உச்சிஷ்டம் சாப்பிட்டுட்டு இதெல்லாம் வந்து கிருஷ்ணனுடைய பெருமை. நடந்த விஷயத்தெல்லாம் யோசிச்சு போகிற, பிரம்மலோகம் போயிருக்காரு, கைலாசம் போயிருக்காரு, கடைசியில் என் காலில் போய் வந்திருக்காரு. இதெல்லாம் என்னென்னா எல்லாம் பகவானுடைய ஏற்பாடு. இதெல்லாம் நம்ம வந்து பத்தியா காலில் தான் கர்வப்பட்டுக்க முடியாது. இதெல்லாம் பகவானுடைய ஏற்பாடு. என்னுடைய பக்தி பகவான் பிரகடனப்படுத்தியிருக்கான் பத்தியா, அதான் உண்மை. அப்படிப்பட்ட சிறந்த பாகவதன் அம்பரீஷன் அப்படின்றத நிரூபணம் பண்ணுறதுக்காக தான் துர்வாச மகரிஷி இந்த பரீட்சை பண்ணார், சோதனைச்சார். இதை புரிஞ்சுக்கிட்டார் அம்பரீஷ மகாராஜா. துர்வாசர் போன பிறகு அவர் உச்சிட்டு சாப்பிட்டு பிறகு எல்லாமே கிருஷ்ணனுடைய செயல், நம்ம பெருமை ஒன்றுமே கிடையாது அப்படின்னு நினைச்சாராம். எல்லாத்தையும் சொத்து சுகம் இருக்கலாம், நிறைய இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து சொப்னத்துக்கு சமமாக நினைச்சாராம் அம்பரீஷ மகாராஜா. பிறகு துர்வாச மகரிஷி விடைபெற்று கொண்டு கிளம்பிட்டார். அம்பரீஷன்லேருந்து நல்லா சாப்பிட்டு அவரும் அவர் சாப்பிட்ட மிச்ச உச்சிஷ்ட பிரசாதத்தை அம்பரீஷன் சாப்பிட்டார், பவித்திரம் அடைஞ்சார். அதற்கு பிறகு அம்பரீஷன் சிறப்பாக ராஜ்யத்தை ஆண்டு கொண்டிருக்கிறார். சக்கராயனை எழுந்தருளை செய்து தானே வந்து நீதி வழங்குவார். அப்படி இருந்து அனைவரதும் பகவான் நாமா சொல்லிட்டு பகவத் சேவையிலேயே எல்லாத்தையும் ராஜ்யத்தை கூட மந்திரத்தில் ஒப்படைச்சிட்டு பூர்ணமாக பகவத் சேவை. யாத்திரை இருக்குது, பண்டிதபுரம் யாத்திரை இருக்குது அப்படின்னா டக்குன்னு காலாறு நடந்தே போவாராம். திருப்பதியில் நடந்தே போவாராம், எல்லா இடத்தையும் நடந்து போவார். அதனால் வந்து ராஜ்யம் நடக்கணும் என்ன, ராஜ்யத்தெல்லாம் மந்திரிகளை ஒப்படைச்சிட்டே ஃப்ரீயாக போவார். மந்திரிகளும் அப்படிப்பட்ட நம்பிக்கைக்குரியவர்கள். எப்படி ஜாலியாக தன் மனைவியோட பகவானை சேவிக்கிறது போகிறதும் வரதும், பகவானுக்கு தொண்டு செய்கிறதும், பூ கட்டுறதும், மாலை கட்டி போடுறதும், பகவானுக்கு புஷ்பங்களால் அர்ச்சனை பண்ணுறதும், இதெல்லாம் ஒரே கோலாகலமாக நடக்குது. அம்பரீஷனுடைய மனைவியோடு சேர்ந்து இப்படி தொண்டு செய்கிறாங்க பகவானுக்கு. அருமையான தொண்டு, ஆனந்தமாக வாழறாங்க. இப்படியாப்பட்ட அம்பரீஷனுடைய சரித்திரம் அருமையான சரித்திரம். எல்லாமே பகவான் யார் இந்த அம்பரீஷ சரித்திரம் கேட்குறாங்கன்னா அவன் பகவானத்தில் எல்லையற்ற பக்தி உண்டாகும் அப்படின்னு பலஸ்ருதி போட்டிருக்கு. பகவானே நேரில் தரிசனம் பண்ணவர் அம்பரீஷ மகாராஜா. அதனால் வந்து அவருடைய மக்களும் வந்து சிறந்த பாகவதர்களாக பிரகாசித்தார்கள். துர்வாசருடைய சாபம் கூட ஒன்றும் பண்ணலன்னும் போது, ஒரு பிராமண சாபம் ஒன்றும் பண்ணலன்னும் போது துர்வாசர் மகா கோபேஸ்வரராக இருக்கக்கூடியவர். அது காரணம் இருக்குது. ஆனால் அப்படி சவிச்சாலும் பலிக்காது, பக்தர்கள் வந்து ஒன்றும் பண்ணாது, பக்தர்களுக்கத்தில் பலிக்காது. அந்த பிராமணனுடைய சாபம் கூட ஒன்றும் பண்ணாது அப்படின்றது தான் இந்த கதையை. இந்த கதையை கேட்டு ஆச்சரியப்பட்டான். பிராமண சாபம் கூட ஒன்றும் பண்ணலாம். அப்போ பிராமணனை விட வைஷ்ணவன், அதாவது பக்தன் தான் சிறந்தவன் என்பது இங்கே சொல்லப்படுகிறது. அப்போ ஆச்சரியப்படுறாங்க. கரெக்டு, பிராமணோட பக்தன் தான் சிறந்தவன் என்று தெரிந்து கொள்கிறார்கள். அம்பரீஷனுடைய பெருமை அப்படி உயர்ந்து காண கிடைக்கிறது. துர்வாச மகரிஷி பகவான் அவர் ஏன் சோதிக்கிறாருன்னா என் பெருமை உயர்த்ததுக்காக அப்படின்னு தெரிஞ்சதுனால அவர் சாப்பிட்ட உச்சிஷ்ட சாப்பிட்டார். அவருக்கு நமஸ்காரம் பண்ணுறார்.
அவர் நினச்சி இயங்குறார். பகவானையே தியானம் பண்ணியிருக்கார் அனவரதம். பகவத் சேவையிலே பூர்ணமாக ஈடுபட்டவர் அம்பரீஷ மகாராஜா. இன்னைக்கு கூட பிருந்தாவனத்தில் போனால் அவர் யாகம் பண்ண அந்த துவாதசி விரதம் இருந்த இடம் வந்து நீங்கள் பார்க்கலாம். எங்கே போய் ஸ்டே பண்ணாங்க அப்படின்னு அந்த யமுனை நதியெலாம் அங்கே அந்த பக்கம் இருக்குது. அதெல்லாம் பார்க்கலாம். இப்படியாப்பட்ட சரித்திரம். துர்வாச மகரிஷி தப்பிச்சம் போயிடுச்சுன்னு நல்லா சாப்பிட்டுட்டு வந்து ஸ்வஸ்தானத்துக்கு பிரம்மலோகத்துக்கு கிளம்பிட்டார். ஆனால் நல்லா புகழ்ந்துட்டு நல்லா ஆசீர்வாதங்கள் பண்ணி நிறைய வரங்கள்லாம் அது ஆசீர்வாதம் பண்ணி அம்பரீஷன் நல்லா வரங்கள் கொடுத்து ஆசீர்வாதம் பண்ணிட்டு தான் போகிறார் துர்வாச மகரிஷி. அப்போ ஆரம்பத்தில் சாபம் கொடுக்குற மாதிரி இருந்தால் கூட கடைசியில் நன்மையில் தான் முடியுது பாருங்கள். துர்வாச மகரிஷியால் ராமருக்கு பெருமை, சீதைக்கு பெருமை. துர்வாச மகரிஷியால் அம்பரீஷனுக்கு பெருமை பாருங்கள். தன் பேரை குறைச்சுண்டாவது அம்பரீஷனுடைய பெருமையை உயர்த்தினார் துர்வாச மகரிஷி. இதுதான் பகவான் செய்கிற செயல். ராமர் எப்படி சீதனுடைய பெருமை உயர்த்ததுக்காக தன் பெருமையை குறைச்சுட்டாரோ அது மாதிரி மரியாதை ராமன். அவள் தன் பெருமையை குறைச்சுண்டாது பகவத் பக்தர் ஈடுபடும்படி செய்தார் அம்பரீஷன். சரி, இப்படியாப்பட்ட அருமையான சத்தத்தோடு இப்போ பூர்த்தி பண்ணிப்போம். சந்தோஷம். ராம 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 ராம. அனவரதம் அந்த காலத்தில் வந்து அவர் கோயில் கூட்டி போயிருந்தார், அது பண்ணார், நிறைய பண்ணார். ஆனால் கலியுகத்தில் கேவல நாமேவ நாம மாத்திரம் பிடிச்சிருந்தாலே போதுமா. இது எல்லா தொண்டுகளுக்கும் சமமான தொண்டு, அதை விட உயர்ந்த தொண்டு பகவான் நாமா சொல்கிறது தான். கலியுகத்தில் நீ சோடச்சோபச்சாரம்லாம் பண்ணனா கஷ்டம்தான். அதனால் உட்காந்து நாமா சொல்லலாம், நிறைய நாமா சொல்லலாம். அதுவே எல்லாத்தையும் ஃபுல்ஃபில் பண்ணிடும். சரி, இதில் பூர்த்தி பண்ணிப்போம். ராம 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 ராம. அம்பரீஷ மகாராஜ் கி ஜெய், சகல சாதுமல்லி கி ஜெய், ராம ராம. ஸ்ரீல பிரபுபாத் கி ஜெய், ராம 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 ராம. ஆஞ்சநேய சுவாமி की जय, सतगुरु महाराज की जय. सीता लक्ष्मण वरद शत्रुघ्न हनुमत समेत श्री रामचंद्र परब्रह्मणे नमः. राम 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 राम. थोड़ा पूर्ति बनी वो. आंजनेय स्वामी की जय. राम 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 राम.